அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு மனிதனுக்கு பிறவாமை எப்போ வரும் அப்படின்னா, அந்த ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் வருவது யார்? நான் அப்படிங்கிற தன்மை தான். நான் யார்? அந்த நான்கிற தன்மை தான் அகங்காரம், செவ்வாய் நம்மெல்லாம். அதற்கு பிறகு தன்னை சுட்டி காட்டுவது, நான் என்று தன்னை சுட்டி காட்டுவது தான் செவ்வாய், அகங்காரம். இது என்னுடையது என்று சொல்வது மமகாரம், சுக்கிரன். இவ என்னுடையவள், எனக்கு சொந்தமானவள், என் காதலி. இது மமகாரம் ஆச்சுங்களா? அப்போ செவ்வாய் என்பது நான், சுக்கிரன் என்பது என்னுடையது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சூரியன் ஆத்மா, சூரியன் ஆத்மா. செவ்வாய் நான் என்று தன்னை சுட்டிக்காட்டி இயங்க வைப்பது, சுக்கிரன் அனுபவிக்கும் பொருள். அப்போ இந்த சூரியன் தான் அனுபவிக்குது. எப்போ எதுல ஒன்றி முழுமையா அனுபவிச்சுறீங்களோ அதுக்கப்புறம் மலபரிவாகம்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல இருந்து விடுதலை ஆயிரும். நல்லா சாப்பிட்டோம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம், மறுபடியும் தங்கத்தையோட விட்டு சாப்பிட முடியுமா? அப்போ அந்த ஒன்றி, அதனாலதான் செல்போன் போதுக்கே சாப்பிடாதீங்க. ஒன்றை செய்யும் பொழுது அதன் மேல ரசனை வைங்க அப்படிங்கிறது. அப்போ ஒன்றை அனுபவிப்பது என்பது, ஒன்றி அனுபவிச்சுட்டா அதிலிருந்து விடுதலை. அந்த ஒன்றி அனுபவிக்க வைப்பது தான் அந்த சுக்கிரன் தானே இன்பம். அதனால தாங்க சுக்கிர திசை குழந்தை பருவத்தில் வரக்கூடாது. பிரயோஜனம் இல்லை. குட்டி சுக்கிரன் கூறுகடை வைப்பான். குழந்தை பருவத்தில் இருந்துன்னா இன்பத்தை நாடி அந்த பிரம்மச்சரிய பருவம் என்று சொல்வது. அதாவது ஒரு 5, 6 வயசு 7 வயசுலேருந்தே எடுத்துட்டா ஒரு 20 வயது வரையிலும் பிரம்மச்சரிய பருவம், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய பருவம். அந்த பருவத்தில் சுக்கிரதசை வந்தால் அது கடினமாக படித்து கல்வியை நாடி அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலம். சுக்கிரதசை வந்தால் என்ன ஆகும்? இன்பத்தை நாடி அஸ்திவாரத்தை கோட்டை விட்டுருவோம், படிப்பை கோட்டை விட்டுருவோம், வாழ்வியில் கோட்டை விட்டுருவோம். வயசான காலத்தில் சுக்கிரதசை வந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதையும் அனுபவிக்க முடியாது. அதனால தான் சுக்கிரதிசை எப்பவுமே, அதனால காலப்பகை. இளவயசில் சுக்கிரதிசை வருவது, அந்த காலம் என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கும் காலத்திற்கு அது பகையா இருக்குது. சுக்கிரதிசை எப்பொழுதுமே 25, 26 வயசுக்கு மேல, 45 வயசு 50 வயசு 45 வயசுக்குள்ள சுக்கிரதிசை வந்தால் மிக யோகமாக சொல்லப்படுகின்றது ஜோதிட சாஸ்திரத்தில். சுக்கிரதிசை எப்போ வரணும்? 25 to 45க்குள்ள வருது, ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது. புரிஞ்சுக்கணும். இப்போ சுக்கிரதிசை ஏன் காலப்பகையாச்சு சின்ன வயசுல? இப்போ புரியுதா? அனுபவிக்கும் காலத்துக்கு